ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. தானியேலை பெரியவனாக்கியது யார்? தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 48வது வசனம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். இங்க இந்த வசனத்தை படிக்கும் போது பாருங்க, ராஜா தானியேலை பெரியவனாக்கினான்னு சொல்லி வருது. எந்த ராஜா? நேபுகாத் நேச்சர் தான் இவரை பெரியவனாக்கினான்னு பாக்குறீங்களா? இயேசு ராஜா தான் தானியேலை பெரியவரா ஆக்குனது. இந்த வசனத்தை முழுவதும் நீங்க இந்த அதிகாரம் முழுவதும் படிச்சு பார்த்தா தெரியும் பாருங்க. இந்த இடத்துல தரிசனத்தை கொடுக்கறது யாருன்னு பார்த்தா கடவுள் தான். தரிசனத்தை 2 பேருக்குமே கொடுக்கவும் முடியும். அதனுடைய விளக்கத்தை சொல்லித்தர ஞானத்தை கொடுக்கிறதும் தேவனாகிய கர்த்தர் தான். இந்த இடத்துல பாருங்க, 2 பேரும் சந்திக்க வைக்கிறது யாரு? கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாத மனுஷங்க தொடர்பு கொள்ள முடியாது. இன்னைக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னா பாருங்க, சில இடங்கள்ல நமக்கு சில கான்டாக்ட் கிடைக்கும். அந்த கான்டாக்ட் மூலமா பாருங்க பல ஆசீர்வாதத்துக்குள்ள கடவுள் கொண்டு செல்றதை நீங்க பார்க்கலாம். உதாரணமாக பாருங்க, நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தீங்கன்னா காலேஜ்ல பாருங்க, நீங்க படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வேலைக்காக சில பேர் ஆட்களை எடுக்க அங்க வருவாங்க. அது எப்படி அந்த கான்டாக்ட் கிடைக்குது அப்படின்னா, காலேஜ் மூலமா அவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும், பேசுவாங்க, பேசி எங்க காலேஜுக்கு நீங்க வரலான்னு சொல்லி. அப்போ அது போலதான் பாருங்க, இந்த ஆவிக்குரிய விதத்துல நம்ம ஆவிக்குரிய உலகத்துல வாழும் பொழுது நீங்க ஆவிக்குரிய ரீதியா நீங்க கடவுளோட தொடர்புல இருக்கிற ஒரு மனுஷனா இருந்தா கடவுள் நிச்சயமாக உங்களுக்கான கான்டாக்ட் அவர் கொடுப்பார். அப்படிப்பட்ட கான்டாக்ட் மூலமா பாருங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறுறதுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். கடவுள் நேரடியா உதவி பண்ணுவார்னு பாக்குறீங்களா? கடவுள் மனுஷன் மூலமா தாங்க உதவி பண்ணுவாரு. இன்னைக்கு நிறைய பேர் காலேஜ்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, சில பேர் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா தானியேலை பாருங்க, இங்க என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, வாலிப வயதுல தேவனை மதிச்சு தேவனுக்காக பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி கடவுளுக்காக கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்த மனிதர்கள் தான் இந்த தானியேலும் கூட ஒரு மனிதன். தானியேலோட வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு? பாபிலோன்ல சிறைப்பட்டு போன ஒரு மனிதனை தேவன் பாருங்க அந்த பாபிலோன் மாகாணத்துக்கு முழுவதுமாக அதிபதியாக நியமித்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க படாத கஷ்டத்தை பட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க படிச்சு முடிக்க போறீங்களா? வாலிப பிள்ளைங்களா இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷத்துல உங்க வீட்டுல எத்தனை பேரெல்லாம் வாலிப பிள்ளைங்களை நீங்க வச்சிட்டு இருக்கீங்களோ கர்த்தர் உங்க பிள்ளைங்களை உயர்த்த போறாரு. வாலிப பிள்ளைங்க கடவுளுக்கு பயப்படுற மாதிரி வளர்த்திருக்கீங்களா? இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். கடவுளுக்கு பயப்படுறவங்களுக்கு தாங்க அதிக ஞானம் இருக்குன்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கு. உங்க பிள்ளைங்களை கடவுளோட வழியில நீங்க நடத்திருக்கீங்கன்னா நிச்சயமாக நீங்க பயப்பட தேவையே இல்லை. கர்த்தர் மாகாணம் முழுவதுக்கும், அதாவது தேசத்துக்கு முழுவதுமாக உங்கள் பிள்ளைகளை அதிபதியாக வைக்க போகிறார். அதற்கான வேலைப்பாடுகளை அவர் ஏற்கனவே செஞ்சிட்டார். இன்னைக்கு அவர் நமக்கு கொடுக்கிறது என்னன்னா, சில சின்ன கான்டாக்ட் மூலமா தான் பெரிய பெரிய அற்புதங்களை அவர் செய்ய போறார். இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சின்ன கான்டாக்ட், ஒரு சின்ன வேலை கிடைச்சிருக்குன்னு நினைக்கலாம். ஆனா அந்த வேலையின் மூலமாக தேவன் நமக்கு பல ட்ரைனிங்ல கொடுத்து தேவன் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில பாருங்க வாழ்க்கை தரத்தையும் மாத்த போறார். அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா, கடவுளுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி பிள்ளைங்களை வளர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது, உங்க ஜபத்தினால பிள்ளைங்களோட வாழ்க்கை தரம் மாற நீங்க அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை, அன்னாளை போல பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஜெபித்தா மாத்திரம் போதும், உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை அவர் சீரும் சிறப்புமாக மாத்துவார். இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் எழுதிக்கிட்டோம், இல்ல இந்த மாதம் முழுவதுக்குள்ள பாத்தீங்கன்னா காலேஜ் எக்ஸாம் முடிய போகுது. அப்போ வாழ்க்கையே பாருங்க அவங்களுக்கும் சில கேள்விக்குறியோட தானங்க இருக்காங்க. இன்னைக்கு பெரியவங்களுக்கு மட்டும் உள்ள சின்ன குழந்தையில இருந்து வளர்ந்துகிட்டு வர ஒவ்வொரு பக்குவத்திலையும் பாருங்க அவங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கை வந்துகிட்டு இருக்கு. இனி எப்படி அடுத்த கிளாஸ்க்கு போறது, இனி எப்படி இந்த எக்ஸாம் எழுதுறது, இனி எப்படி இந்த நோட்ஸை படிக்கிறது, இப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு போனோம், எக்ஸாம் எழுதணும், காலேஜ்னா ஜாலியான லைஃப் அப்படின்னு போன காலத்துக்கு பதிலாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் பாருங்க ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு லைஃப்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்படி வாழ்றது, எப்படி வேலைக்கு போறது? அப்போ உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா? அன்னாளை போல ஜெபிக்கிறவங்களா மாத்திரம் நீங்க இருங்க. கர்த்தர் மீதிய கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லி ஆபிரகாமை போல உறுதியோடு எண்ணத்தோடு இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை நிச்சயமா அவங்களுடைய தரமும் குறைஞ்சு போகாது. அவங்களுடைய வாழ்க்கை பாருங்க மேல மேல உயர போகுது. இன்னைக்கு அதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போறோம். வாங்க ஜெபிக்கலாம்.
எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த இடத்துல நாங்க பார்க்கும்போது தானியேல ஒரு ராஜா உயர்த்திருக்கிறான்னு பார்த்தோம். ஆனா தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிற அந்த தரிசனம் கொடுத்ததே, அந்த விளக்கத்தை கொடுக்க ஆண்டவரே ஞானத்தை கொடுத்ததே நீங்க தான் ஏசப்பா. நீங்க இருக்கும் பொழுது ஆண்டவரே, ஒருத்தரும் ஆண்டவரே ஞானமற்றவர்களைப் போல வளர மாட்டாங்க. உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் விசேஷத்தின் ஞானத்தினால நீங்க நடத்துறீங்கன்னு சொல்லி நாங்க வேதாகமத்துல பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே காலேஜ் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைங்களுக்கு வருகிற எல்லா பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால நீங்கி போய் என்று கட்டளையிடுகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, யாரெல்லாம் பிள்ளைங்க படிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில இனி என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பாதை புரியாம இருக்கிறோம் என்று நினைக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தாருக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கை தரத்தை மாறப்போகுது ஆண்டவரே நீங்க சொல்றீங்கப்பா. அவங்க வாழ்க்கை தரம் இனி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர், இப்பொழுது ஆண்டவரே அவங்க வாழ்க்கை தரம் 1 மடங்கு இருந்தால் அது 1000 தரம் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை நீங்க தரப்போறதுக்காக நன்றி சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அவங்க பிள்ளைங்களால இனி வாழ்க்கை மாறுமா, என்னுடைய குடும்பம் இனி மேன்மையாகுமான்னு சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை இன்று முதல் கொண்டு ஆண்டவரே, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர், இது முதல் கொண்டு ஆண்டவரை ஒவ்வொரு நபர்களை நீ நேசிக்கிறதற்காக உமக்கு நன்றி. அவர்கள் வாழ்க்கை மாற்றப்போவதற்காக நன்றி சொல்லி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.